இப்படிப்பட்ட ஃப்ராடா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இல்ல திவ்யா, நான் உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பேன். எப்படி? இந்த கார் ஷெட்ல வச்சா முன் சீட்ல நீ படுத்துப்ப, பின் சீட்ல நான் படுத்துப்பேனா? நானே உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் தான் இருந்தேன். என்னைக்குமே உன்கிட்ட இருந்து இந்த உண்மையை மறைக்கணும்னு நான் நினைச்சதே இல்லை. நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? லவ்வா? அந்த வார்த்தையை சொல்லாத. நான் லவ் பண்ண நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. எனக்கும் உனக்கும் செட் ஆகாது. இட்ஸ் ஓவர் அருண். இதோட முடிஞ்சது. அப்படிலாம் இல்ல திவ்யா, நீ ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பா ஒரு நாள் நம்ம லைஃப் மாறும். எப்படி? உன்னால இந்த காரை வாஷ் தான் பண்ண முடியும். அந்த கார்ல என்ன கூட்டிட்டு போக முடியுமா? சொல்லு. நீ எல்லாம் கடைசி வரைக்கும் இந்த பழைய டிஷர்ட்டை போட்டுட்டு காரை வாஷ் பண்ணிட்டு தான் இருக்க போற. உனக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. நீ எல்லாம் அதோடவே இரு. குட் பை. ஏய் திவ்யா, பாஸ் பக்கத்துல வந்துட்டாருடி. அது டீ காஃபிலாம் போடாத, ஜூஸ் போடு சரியா? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? ஏய் பாஸ் யூஎஸ்ல இருந்து வந்திருக்காருடி. நான் கேட்டேன், வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. உங்க பாஸ் சென்னை இல்லையா? கம்பெனி ஹெட்டே இவர்தான். சார் உள்ள வாங்க சார். திவ்யா சார் வந்துட்டாரு பாரு. அதோ வரேங்க. திவ்யா இவர்தான் என் பாஸ். சார் என் ஒய்ஃப் சார் இவங்க. ஆல் ஓகே. இந்தியாவில் இன்னொரு 50 பிரான்ச் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். நல்ல டேர்ன் ஓவர் வருது. அஃப்கோர்ஸ் கனடாவில் கூட இன்னொரு 20 பிரான்ச் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். சார் என் வேலை விஷயமா கேட்குறேன். ஞாபகம் இருக்கு நவீன், அதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்புறம் எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. அந்த ஆஃபீஸ் ஃபைல் எடுத்து வரீங்களா? சைன் பண்ணிட்டு கிளம்பிடுவேன். ஒரு நிமிஷம் சார், உடனே வந்துடுறேன். என்ன ஷாக்கா இருக்கா? அப்புறம் உனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணுமே. எதுக்கு? எதுக்கா? அன்னைக்கு என்னை பார்த்து ஏதோ ஒன்று சொன்னியே, இந்த மாதிரி கார்லலாம் என்னை உன்னால கூட்டு போக முடியாதுன்னு. அதுக்கு இப்போ நான் நினச்சா ஒன்றும் இல்லை, 100 கார் கூட வாங்க முடியும். அதெல்லாம் சொன்னாலும் உனக்கு புரியாது. அப்புறம் இப்போ நினச்சா கூட நான் போய் மெக்கானிக்காக வேலை பார்ப்பேன். எந்த வேலையுமே குறைய பார்க்காத. என்ன உன் புருஷன் இருக்காரு, அவரோட பர்ஃபார்மன்ஸ் கம்பெனியில் ரொம்ப வீக்காக இருக்குது. நான் நினச்சா இப்போ கூட ஒரு வேலையை விட்டு தூக்கிடலாம். ஆனால் நான் பண்ணலை. ஏன்னா உன் புருஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. உன் புருஷன் ஒரு நல்ல உழைப்பாளி. என்ன, அவருக்கு டைம் தான் கொஞ்சம் சரியில்லை. ஒருத்தர் பார்க்குற வேலையை வச்சு அவங்க கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்லாம் முடிவு பண்ணாத. உண்மையாக உழைச்சா யார் வேணால் எப்படி வேணால் மாறலாம். சார் வேலை விஷயமா மறந்துடாதீங்க சார். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னும் 1 வீக்கில் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். சரி சார், பாய்.